வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு என் பொண்ணுக்கு தைச்ச ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 சாரிக்கு ஒரு ப்ளவுஸுங்க. அதாவது அந்த பிளாக் கலரில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வந்து இருக்குது, ப்ளெயினாக பிளாக்கு. இந்த ரெட் கலருக்கு சாண்டல் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இது மெட்டீரியல் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருந்தது. அதனால் தனியாக வந்து 2 சாரிக்கு காமனாக வர மாதிரி ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சூப்பராக தைக்க போகிறோம். கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டும் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க இது எப்படி கட் பண்ணான்னு பார்க்கலாம். இது உள்பக்கம் திருப்பி போட்டு அளவு எடுக்கிறேன். இந்த மாதிரியும் நம்ம அளவு எடுக்கலாம். லைனிங் வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். 20 இருக்குது சுற்றளவு. 1/2 இன்ச்சு, அதாவது வந்து நம்ம உள்பக்கம் தையலுக்கு எல்லாத்துக்குமே விட்டுட்டு தான் தைச்சிருப்போம். நான் வந்து 19 இருந்துச்சு 20 வச்சேன். இன்னும் 1/2 இன்ச்சு சேர்த்து 10.25 வைக்கிறேன். நான் 19 இன்ச்சு நார்மல் சுற்றளவுங்க. நான் ஒன்று சேர்த்து 20 வச்சுருந்தேன். இப்போ அதுலேயும் 1/2 இன்ச்சு சேர்த்து 10.25 வைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால். இது வந்து ஓப்பனாக இருக்க பக்கம் தான், கரை பக்கம் தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா வந்து நம்ம பேக் நெக் தான் வைக்க போகிறோம், பேக் சைடு கொக்கி மாட்டுற மாதிரி வைக்க போகிறோம். முன்னாடி வந்து நார்மலாக ஓப்பன் இல்லாமல் வரும், கொக்கி அந்த மாதிரி எதுவும் வராது. பேக் பட்டன் தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் ஓப்பன் உள்ள பகுதியில் வச்சுக்கலாம். நான் வந்து 15 இன்ச் இருக்குது, 15.5 இன்ச் வைக்கிறேன் நான். பதினஞ்சரை இன்ச் வச்சுக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து 4.5 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா இது வந்து போட் நெக்கு. ஷோல்டரோட அகலம் வந்து நான் 2 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் சின்னதாக தான் வேணும்னு பாப்பா, அதனால் 2 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். கார்னர் வந்து இது 1 இன்ச் போதும். ஏன்னா வந்து நமக்கு ஆம்கோலோட அகலம் வந்து கம்மியாக தான் இருக்குது. அகலம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம 1.25 வச்சுக்கலாம். இப்போ வந்து கை பகுதி எடுத்து நம்ம வச்சு பார்க்கலாம். கரெக்டாக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம தையல் போகிற மாதிரி. இப்போ இந்த பக்கமும் நான் உங்களுக்கு வச்சு அளவு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆம்கோல் டு அந்த ஆம்கோல் கரெக்டாக 19 இருக்குது பாருங்கள். நான் 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன். 20 எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு சேர்த்து 20 வச்சுருக்கேன். பாதி 10.25 பாதை அளவு வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குண்டாக இருக்காங்கன்னா 2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இது ஒல்லியானவங்க நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து 1 இன்ச்சு போதும். ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா 2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இந்த ஓரத்தில் இருக்க அந்த கரை பகுதியை வெட்டி எடுத்துக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க நெக்கு. கீழே வந்து கொஞ்சம் கிராஸாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரிப்படுத்திக்கோங்க. இப்போ அப்படியே போட்டு பேக் சைடுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். பேக் சைடு வந்து மடிப்பு பகுதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, சாரிங்க, இது முன்பக்கத்துக்கு. பேக் சைடு தான் நம்ம கட் பண்ணிடுவோம். பேக் சைடு ஊக்கு வரும். முன்னாடி பக்கத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஓப்பன் இல்லாமல் மடிப்பு பகுதியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. அப்படியே சேம் அதே அளவு வச்சு நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு முன்னாடி மட்டும் ஆம்கோல் குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே வந்து 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம குடஞ்சிக்கலாம். இப்போ குடஞ்சி எடுத்தாச்சு. கை வந்து பஃப் கைங்க, அதாவது மேலே மட்டும் நம்ம ஃப்ளிட்ஸ் வரும் இல்லையா, கை இறக்கமாக வச்சு அந்த மாதிரி இருக்க அகலத்தை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். நான் வந்து 13 இன்ச்சு வைக்கிறேன். பாப்பா நல்லா ஹைட்டு. 8 இன்ச்சு அகலம் இருக்குது. அது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு பஃப் கைக்கு. நான் கொஞ்சம் சேர்த்து வச்சு அகலம்
கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அடியில் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம இதை வந்து வச்சு பார்க்கணும் நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ளிட்ஸு வருது எக்ஸ்ட்ரா இருக்குன்றத. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருந்தது, அதனால் மறுபடியும் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைஞ்சது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப தூக்கி கட் பண்ணலாம். ரொம்ப தூக்கி கட் பண்ணால் வந்து பஃபு மட்டும்தான் அப்படியே தூக்கிக்கிட்டு நிற்கும். அந்தளவுக்கு வேணான்ட்டு பாப்பா நார்மலாக திரிகிறது மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே தூக்கி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக விட்டு கொடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி கை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வெட்டியாச்சு. மிஷின்லேயே போட்டு லைனிங் வச்சுக்கலாம். 3.5 இன்ச்சுங்க பேக் சைடு நெக்கு. வரைஞ்சிக்கலாம். அதுக்கு கீழே வந்து 1.25 இன்ச் வைக்கிறேன். 1.25 இல்லை 1 இன்ச்சு கூட போதும். சைடில் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுட்டு இப்போ நான் வளைவு போடுற மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது வந்து 1 இன்ச்சு உயரம், இதுக்கு அகலம் வந்து 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு சரியாக வரும். இந்த மாதிரி அரை வட்டமாக போட்டுக்கோங்க. 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நாலு இடத்துல வரும் நமக்கு. 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அப்படியே இழுத்துருங்க. அதுக்கடுத்து போட வேணாம். ஏன்னா அது வந்து ஆம்கோல்ல போயிடும் நமக்கு. கீழே வந்து ஒரு 5 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க ரவுண்ட் நெக்கு. இது வந்து நேராக கட் பண்ணிக்கலாம். இந்த வளைவு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு எல்லாருமே கேன்வாஸ் வச்சு தான் தைப்பாங்க. இந்த மாதிரி டிசைனுக்கெலாம் நம்ம கேன்வாஸே இல்லாமல் தைக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக. ஏன்னா பைப்பிங்கும் அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்தது. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக. மேலே நெக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கழுத்தும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கீழே வரும் கழுத்து. இந்த வளைவு மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணணும் நம்ம ப்ளவுஸ் பீஸை. முன்னாடி நெக்கு 4.5 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து வெத்தலை நெக்கு மாதிரி வச்சுருக்கேன். கீழே வந்து 3 இன்ச்சு, அதுக்கடுத்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு முன்னாடி கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக நான் வளைவு கொடுத்துருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கு கட் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் வரும் முன்னாடி. கீழே மேலே சைட்லலாம் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாமே அது மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு பைப்பிங் வைக்கணும். பைப்பிங் வந்து ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியில் பின்னாடி இருந்து நம்ம முன்னாடி அப்படியே வச்சுட்டு வந்துடலாம். தைச்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து முன்னாடி பின்னாடி பார்த்து தைங்க. லைட்டாக அப்படி ஆங்கினாங்கன்னா கட் பண்ணி விட்டுறலாம். அது மாதிரி கீழேயும் தைச்சிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. நல்லா மடிப்பெல்லாம் எடுத்து விட்டுட்டு லைனிங் கிளாத் வெளியில் தெரியக்கூடாது. இந்த கிளாத்தும் அங்கிட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கழுத்தோட ஷேப் வந்து மாறி போயிடும். அது மாறாத அளவுக்கு நல்லா கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ கீழேயும் நம்ம திருப்பி விட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு எட்ஜிலே தையல் போடலாம். போட்டுட்டு இது லைட்டாக அப்படியே அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது முன்னாடி மட்டும் நீங்கள் நிற்க வைக்கணும், பைப்பிங் வைக்கணும்னா இந்த மாதிரி வைங்க. ஆனால் நான் வந்து கடைசியில் சும்மா உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். கடைசியில் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு தான் பைப்பிங் வச்சேன். முன்னாடி மட்டும்னா இந்த மாதிரி பைப்பிங் வச்சுக்கோங்க. இது பின்பக்கம் நல்லா அந்த ரவுண்டுக்கு வந்து தையல் போட்டுட்டு எட்ஜில் போட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம ரெட் கலரில் தான் பைப்பிங் கொடுக்க போகிறோம். பேக் சைடு கீழே மட்டும் நெக்குக்கு இந்தளவு, அதுவும் மேலே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் தைக்கணும். இது மாதிரி கீழே மடிக்கும் போதும் முடிஞ்சால் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நல்லா நம்ம உள்ளே தள்ளி நம்ம தைச்சிட்டோன்னா தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி 2 டபுளாக கட் பண்ணி நம்ம தைக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தைச்சாச்சு. இதுக்கு வந்து பட்டி அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொக்கி வைக்கிறதுக்கு தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொக்கி மாட்டுறதுக்கு வந்து கயிறு வைப்போம் இல்லையா, அதுக்கு தைச்சிக்கோங்க. இது உள்பக்கம் அடித்து வெளிப்பக்கம் திருப்பணும். இது சின்னதாக தான் இருக்கும், இருந்தாலும் 5 கொக்கி 6 கொக்கி வைக்கிறது வந்து சேஃப்ங்க. இது வி அடிக்கக்கூடாது, நம்ம கயிறு தான் வைக்கணும்.
இப்போ வச்சு பார்த்துட்டு நமக்கு வந்து கொஞ்சோன்னு விட்டுட்டு கட் பண்ணிக்கிங்க. இதுக்கு நம்ம பைப்பிங் வச்சிட்டோம்னா அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். மேலே மடித்து தைக்கணும்னு அவசியம் கிடையாது. பைப்பிங் வச்சிட்டோன்னாவே போதும். இது வந்து பேக் சைடு நம்ம அந்த டிசைன் வளைவாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக வச்சு ரவுண்டாக அப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க. அந்தந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க. தைச்சிட்டு இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அடியில் ஒரு கிளாத்து கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா கேன்வாஸ் கூட கொஞ்சம் கொடுத்துடலாம். இப்போ கழுத்துலேருந்து அப்படியே கொண்டு வந்திருக்கேன் நான். அப்படியே திருப்பி நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்லா திருப்பிட்டு நம்ம அந்த எட்ஜிலே தையல் போட்டு வரணும். நல்லா அந்த ஷேப் வர மாதிரி பார்த்துக்குங்க. இது வந்து நம்ம மேலேயும் ஜாயின் பண்ணிடுவோம். கீழே மட்டும்தான் அந்த கொக்கி மாட்டுற மாதிரி இருக்கும். நம்ம சுடிதார் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு கீழே கொக்கி மாட்டிக்கலாம். அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். மேலே கொக்கி மாட்டுற மாதிரி வைக்கல. இது முன்பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். எது வந்து அதிகமாக இருக்கோ, எது வந்து கம்மியாக இருக்கோ, கம்மியாக இருக்கிறத லைட்டாக இழுத்து கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுட்டு வரணும். லைட்டாக இழுத்து கொடுத்திங்கன்னா 2 ஈவனாக கரெக்டாக வந்துடும். இப்போ கீழே வந்து அப்படியே மடித்து தைச்சிடலாம். இருக்க கொஞ்சோன்னு விட்டுருக்கேன். மடித்து தைக்கிறதுக்கு அதை விட்டுறலாம். நடுவில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே கழுத்தடிக்கும் போதே அதுவும் சேர்த்து நம்ம மடிச்சிட்டோம். இப்போது 2வது தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் கீழே ஓரத்தில். இப்போ 2 பக்கமும் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். முன்பக்கம் பாருங்கள், இவ்வளோ நல்லா ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் பண்ணலாம். 2 தையல் போட்டுக்குங்க. போட்டுட்டு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். நம்ம வந்து கிராஸ் பீஸ் கோல்டன் கலரில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் காமிச்ச மாதிரி முன்பக்கம் மட்டும் தனியாக நீங்கள் பைப்பிங் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிராஸ் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மீட்ரு 55 ரூபா சன்கிரேப்பு. பைப்பிங்காக தான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த ஆம்கோலுக்கு கீழே அந்த லாஸ்ட்லேருந்து அடியில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அப்படியே நம்ம வந்து ரவுண்டாக அப்படியே வளைவாக கொடுத்து
ஷோல்டர் எல்லாமே சேர்த்து நம்ம அப்படியே பைப்பிங் வச்சுட்டு வரலாம். நம்ம முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே ரிட்டன் வந்து பேக் சைடு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கரெக்டாக அந்த தையல் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக அந்த மாதிரி வராது, ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ இந்த வளைவில் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக அந்த வளைவில் கட் பண்ணி விடுங்க. இப்போ அழகாக உருட்டி அப்படியே கொடுத்துட்டு வரலாம். பிசுறு வந்து நல்லா உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க, வெளியில் வந்துடாம நல்லா உள்ளே தள்ளி பண்ணிங்கன்னா தான் அது வந்து நல்ல உருட்டு கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா அப்படியே அமர்த்தி பிடிச்சி கரெக்டாக அந்த வளைவில் நிப்பாட்டி கொண்டுட்டு வாங்க. ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து கேன்வாஸ் வச்சு தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம கேன்வாஸே இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம் டிசைனு. இப்போ இதை முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே பேக் சைடு கொண்டு போயிடலாம். ஒரே வேலையாக முடிஞ்சிடும். பின்னாடி தனியாக முன்னாடி தனியாக வைக்கணும்னு கிடையாது. இது ஒரு சிலர் அந்த மாதிரி முன்பக்கம் வந்து தனியாக கொடுத்து பழகுவாங்க. அதுக்கு அவங்களுக்காக தான் வந்து நான் வச்சு காமிச்சிருக்கேன். இன்னும் அந்த பிசுறு தெரியாமல் நம்ம தைச்சிட்டு வரணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பிசுறு வெளியில் வந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ஏன்னா அந்த வளைவு பகுதியில் நமக்கு டக்குன்னு இது வெளியில் வந்துடும் தைக்கும்போது நழுவிட்டு. அதனால் பார்த்து தைங்க. இப்போ முடிஞ்சு. இப்போ அந்த வளைவுக்கு நம்ம லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இன்னொரு தையல் போடணும், அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பைப்பிங். இது வந்து பின்னாடி கழுத்துக்கு சேம் ப்ளவுஸோட கலரே கொடுக்குறேன். ஏன்னா வந்து இதுக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம் பாசி வச்சு. அதனால் வந்து அந்த பாசி வந்து கோல்டன் கலர் தெரியணுன்றதுக்காக நான் ரெட் கலர் கொடுக்குறேன். நல்லா அழகாக வந்தது.
2 பக்கமும் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துட்டோம். இப்போ பேக் சைடு வந்து பட்டன் பீஸ் வச்சு தைச்சது வந்து சரியாக இருக்குது. கைக்கு வந்து ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ இதை உருட்டி தைச்சிடலாம். ஏன்னா கழுத்து கொடுத்து கை கொடுக்கலன்னா நல்லா இருக்காதுங்க. அப்படியே திருப்பி அந்த இன்னொரு அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து நமக்கு பிரியாது. இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணலாம். மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மார்க் பண்ணது மேலேயே தைச்சிட்டு வந்துடலாம். சும்மா அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கூட நமக்கு வந்து எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 வளைவுக்கு மட்டும் நம்ம வந்து தையல் போடணும். அது 2 வளைவும் உள்ளே வந்துடும் நமக்கு. அடையாளப்படுத்தின மாதிரி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி தைச்சிட்டு வாங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் கிளாத் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு குட்டி பீஸ் ஒரு 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம வந்து மேலே இருக்க கழுத்தை வந்து 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 2 கழுத்தும் ஒன்றா வர மாதிரி கொஞ்சம் கூட தள்ளி வராமல் அளவுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு தடவை தைச்சிட்டு மறுபடியும் அப்படியே ரிட்டன் வந்துடுவாங்க தையல். ஏன்னா வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து டைட்டாக போடுவோம், அதனால நிற்காது. அப்படியே ரிட்டன் திருப்பிடுங்க. ஒரு 2 தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நூலை எக்ஸ்ட்ரா இருக்குல்ல கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. அமுக்கு தையல் போட்டுடலாம். அமுக்கு தையல் வந்து ரொம்ப முக்கியம். போட்டிங்கன்னா தான் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும் பைப்பிங். முன்னாடி நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கை வந்து ஜாயின் பண்ணிடலாம். கை வந்து பஃப்க்கு இங்கே மேலே மட்டும் வரும். நம்ம அடையாளப்படுத்தின பகுதி வந்து ஷோல்டருக்கு நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் சமமாக வர மாதிரி ஃப்ளிட்ஸ் கொடுக்கணும். இது கை வச்சு உங்களுக்கு பண்ணுறனால தெரியல. போட்டுட்டு 2 தையல் அப்படியே ரவுண்டாக கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் ரெட் கலர் வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பேக் சைடு வந்து கழுத்து டிசைன் பண்ணுறதுக்கு ரோப் அடித்து திருப்ப போகிறோம்.
இப்போ வந்து நாட்டுக்கு ஒரு தையல் போட்டுட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து திருப்பி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு அகலம் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து 1.5 இன்ச் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து பேக் சைடு கழுத்தில் நம்ம அப்படியே வச்சு தைச்சிட்டு வரலாம். நல்ல ஒரு பாசி உள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் மடக்கி, பாசினா கொஞ்சம் பெரிய பாசி தான், நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு வைப்போம்ல அந்த மாதிரி பாசி. இது வந்து தர்மாக்கோல் பாலும் வைக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ரெட் கலரில் பைப்பிங் பண்ணியிருக்கோம். சாண்டல் கலரில் தர்மாக்கோல் பால் வச்சிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் சரி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு நான் ரோப் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் பாசி வைக்கிறேன். பாசி வந்து டக்குன்னு வச்சிடலாம். அப்படியே லைனாக அப்படியே கோர்த்துட்டு வர மாதிரி வச்சுருக்கேன் நான். அப்படியே வந்து லைனாக அப்படியே கோர்த்துட்டு வாங்க. ஒன்றுக்கு எடுத்து பண்ணணும்னு கிடையாது, நம்ம வந்து அப்படியே லைனாக கோர்த்தாவே போதும். கொக்கி எல்லாமே வச்சாச்சுங்க. இந்த பாசி வச்சு முடிஞ்சு ப்ளவுஸு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ப்ளவுஸு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். உள் பக்கம் திருப்பி நல்லா தைச்சி விட்டுட்டு நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ வந்து அந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவில் வந்து நம்ம ஒரு 7 பாசி கொடுத்துட்டு, பெரிய பாசி ஒன்று கொடுத்து, கீழே ஒரு குட்டி பாசி கொடுத்துட்டு, அப்படியே அந்த 3 வளைவுக்கும் நம்ம வந்து செயின் மாதிரி அப்படியே தொங்க விட போகிறோம். இந்த மாதிரி வந்துடும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். ரொம்பவே அழகாக இருக்குது. இது முன்பக்கம். இது 2 சாரீ, பிளாக் கலர் சாரீக்கும் சாண்டல் கலர் சாரீக்கு ரெண்டுக்குமே ப்ளவுஸும் செம்மையாக இருக்குது. இந்த நெக் டிசைனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பேக் சைடு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி.